கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 8:34. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நமக்காக வேண்டுதல் செய்து அவருடைய பயபக்தி நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நாமும் கூட அநேக ஜெபங்களை செய்கிறோம். நாம் பயபக்தியோடு ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் என்று நீதிமொழிகள் 28:14 வாசிக்கிறோம். நாம் எப்போதும் பயந்திருக்கும்போது கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். யோவான் 17:20 வாசிக்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் அவர்களுடைய வார்த்தையினால் அவரை விசுவாசிக்கிறதுக்காக வேண்டிக் கொள்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் கடைசி ஜெபத்தை யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்மை தீமை நின்று காக்கும்படி நமக்காக வேண்டிக் கொண்டார். அவர் எங்கே இருக்கிறாரோ நாமும் அங்கே இருக்கும்படி நமக்காக வேண்டிக் கொண்டார். பிதாவும் அவரும் ஒன்றாயிருக்கிறது போல நாமும் ஒன்றாயிருக்கும்படி நமக்காக வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். எபிரேயர் 7:25 வாசிக்கிறோம். இயேசு தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக சோதனைகள், அநேக போராட்டங்கள் வரலாம். நிந்தை நம் இருதயத்தை பிளக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் வலது பரிசத்திலே எப்பொழுதும் ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். இயேசு நமக்காக வேண்டிக் கொண்ட ஜெபம் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. என்னாகமம் 11:11 வாசிக்கிறோம். மோசே ஜெபிக்கும்போது என் உபத்திரத்தை காணாமல் என்னை கொன்று போடும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய போராட்டமான சூழ்நிலைகளிலே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று அநேக முறை ஜெபித்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் உயிரோடு இருக்கும்படி நமக்காக வேண்டிக் கொள்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போகாமல் நாம் எப்போதும் ஜெபிக்கும்போது நாம் பதிலை பெற்றுக்கொள்கிறோம். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.